பல மாநில ஆளுநர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு ஜி கே வாசன், திரு திருநாவுக்கரசர், திரு டி கே ரங்கராஜன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு வைகோ, திரு அண்ணாமலை, திரு அன்புமணி ராமதாஸ், திரு திருமாவளவன், திரு சீமான், திரு தினகரன், திருமதி சசிகலா அவர்களுக்கும் மற்றும் பல மத்திய மாநில அரசியல் நண்பர்களுக்கும் திரு கமலஹாசன், திரு இளையராஜா, திரு பாரதி ராஜா, திரு வைரமுத்து, திரு அமிதாப் பச்சன், திரு ஷாருக் கான், திரு சச்சின் டெண்டுல்கர், திரு ஹர்பஜன் சிங், திரு வெங்கடேஷ் ஐயர் மற்றும் பல பிரபலங்களுக்கும் திரை உலகம் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நலனுக்காக கோவில்களில் பூஜைகளும் ஹோமங்களும் அன்னதானங்களும் நடத்தி பிரார்த்தனை செய்த என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான என் ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிறந்த நாள் அன்று என்னை நெஞ்சார வாழ்த்திய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என் அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். My most respected Honorable Prime Minister Sri Narendra Modi ji, I convey my heartfelt thanks for your warm wishes on my birthday. Thank you. கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. எல்லாருமே கேட்டிருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சற்று முன் அவருக்கு நேற்று பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்களுக்கான அந்த நன்றி அப்படிங்கிறத ஹூட் ஆப் மூலமாக சொல்லியிருக்காரு அவரோட வாய்ஸில். எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். நேற்றுலேருந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் ரஜினி சார் எப்போ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலில் கூட சொன்ன கொஞ்ச நேரத்தில் ரஜினி சார் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாமே வந்துடுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ட்விட்டரில் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவர் குறிப்பிட்ட பெயர்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வைரமுத்து ஆகட்டும், அப்புறம் அமிதாப் பச்சன் சொல்லிட்டு நிறைய பேர். முக்கியமாக வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற கிரிக்கெட்டருக்கு ரஜினி சார் நன்றி சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் நேற்று ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் 100 ரன் செஞ்சுரி அடித்தார். அந்த சதத்தை ரஜினி சாருக்கு அவர் நேற்று டெடிகேட் பண்ணார், உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஸ்டைல்லே அதை சொன்னார். ஸோ அவருடைய பிறந்த நாளைக்கு அவருடைய ஒரு ரசிகை இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் கொடுக்கும்போது எப்படி தாங்க அவங்களுக்கு ரஜினி சார் நன்றி சொல்லாமல் இருப்பார். அதான் வெங்கடேஷ் ஐயன்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை ரஜினி சார் சேர்த்து சொன்னார். இன்னைக்கு காலையில் சில ஃபோட்டோஸ்லாம் வெளியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினி சார் அந்த ஹாப்பி பர்த்டே அவர் நேற்று பிறந்தநாள் கொண்டாடின எல்லா ஃபோட்டோஸுமே வெளியாச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸில் இருந்தாங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் காலையில் அதை ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இப்போ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரஜினி சாரோடைய ஃபோட்டோவும் பார்த்தாச்சு, ரஜினி சாரோடைய அந்த குரலும் கேட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு ரஜினி ரசிகனுக்கு? அதே மைண்ட் தான். ஸோ ரஜினி சாருக்கு மீண்டும் ஒரு தடவை ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை வீடியோவில் மறக்காமல் நீங்கள் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.